காதுல இரைச்சல், சவுண்டு வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது, எப்பவுமே ஒரு பஸ்ஸிங் சவுண்ட் இருந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது, அல்லது அப்பப்போ அடைச்சிக்கிற மாதிரி இருக்கிறது, கப்பு கப்புன்னு அடைக்குதுன்னு சொல்லுவாங்க. அல்லது உங்களுக்கு குடைச்சல் மாதிரி அடிக்கடி நீங்க காதுல வந்து இச்சிங் குடைஞ்சிட்டே இருக்கணும் போல இருக்கிறது, அல்லது காது மடல்கள்லையோ காது சுத்தியோ கொப்பளங்கள், சூடு கொப்பளங்கள் மாதிரி வருது. இந்த மாதிரி காதுல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த பாயிண்ட்டை வச்சு நீங்க குயிக்கா ட்ரீட் பண்ணிக்க முடியும். லொகேஷன் பாருங்க, கால் பாதத்தோட நடுவுல எக்ஸாக்டா அவங்க மார்க் பண்ணியிருக்கிறாங்க, தெரியுதுங்களா? 2 கால்கள்லையுமே பாதங்கள்ல இந்த ப்ரெஷர் பாயிண்ட்டை கொடுத்துட்டே வாங்க. ப்ரெஷர் எப்படின்னா, உடன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா லைக் திஸ், டீப் ப்ரெஷர்ஸுங்க. விரல்கள்னா லைக் திஸ். விரல்ல ப்ரெஷர் கொடுக்குறீங்கன்னா நகத்துல வச்சு டீப் ப்ரெஷர்ஸ் கொடுங்க. ப்ரெஷர் எப்படி இருக்கணும்னா, அந்த இடத்துல ஒரு அக்குபஞ்சர் நீடில் யூஸ் பண்ணா எந்த அளவுக்கு வலி இருக்கணுமோ அந்த மாதிரி ப்ரெஷர் இருக்கணும். 3 to 5 முறை, ஒரு ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டேலயே டிஃபரன்ஸ் நல்லா தெரியும்.